ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் கெமிஸ்ட்ரிக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீசெல் நடந்து முடிஞ்சது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னு சொல்லும்போது இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்பயும் நம்ம லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய செலக்டட் கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின், இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுலையும் எந்த வருஷம் உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் உங்களுக்கு ரிப்பீட்டட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சயின்ஸுக்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அது எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அதனால் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க வரப்பீங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 16 இருக்கக்கூடிய டிஃபைன் மோல் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 18 இருக்கக்கூடிய ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ரைட் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் அது ஒன்று ரிப்பீட்டட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். பட் நீங்கள் சொன்ன கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமா சார், மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லையா அப்படின்னோம்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் இது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாமுக்கு முன்னால் 10 கேள்வி தான், மறக்காமல் ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்தது 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 25 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடிய ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகுது. 26 இருக்கக்கூடிய கொஸ்டின் அது ரிப்பீட்டட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 27 கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன், ஏன்னா அது வீடியோவே 2 மினிட்ஸ் போதும். ஏன்னா பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு இமேஜாக உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுவேன். பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக உங்களுடைய மொபைலுக்கே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31 அது வந்து ரிப்பீட்டர். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 29 இருக்கக்கூடிய ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், சிங்கிள் 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நீங்கள் கொடுத்ததில் 5 மார்க் கொஸ்டினே இல்லை, எல்லாமே 2 மார்க் 3 மார்க்காக தான் கொடுத்துருக்கீங்க, 5 மார்க் கொஸ்டின் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமேவும் உங்களுக்கு சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கண்டிப்பாக வராது. புரியுங்களா? ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கேட்டு தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. புரியுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க அதை படித்தீங்க அப்படின்னம்னாலே 11th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். புரியுங்களா? இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் எக்ஸாம், நல்லா டைம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பயாலஜிக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை மேக்ஸிமம் யாரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மாதிரி தெரில. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம்லேருந்து ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, பப்ளிக் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பயுமே வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.